This video sponsored by BuyMote. BuyMoteல நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா கிராசரிஸும் இருக்குது. நம்ம எது வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நியூவாக வரவங்களுக்கு வெல்கம் கிட் இருக்குது. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான எக்ஸ் எத்தனை வேணுமோ அதை எடுத்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். 10 மினிட் பாயில் பண்ணணும். அப்போ தான் நல்லா வேகும். நான் 4 எக் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அண்ட் ஒரு கட்டி பூண்டு எடுத்துக்கோங்க. நம்ம இது ரெண்டையுமே நல்லா நீட்டமாக கட் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு 3 பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் பவுலில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க. தூள் உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற போட்டுக்கோங்க. தேர்ட் பவுலில் லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் விட்டு ஃபர்ஸ்ட் ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் ஃப்ரை ஆனால் போதும், டீப் ஃப்ரை ஆகக்கூடாது. அப்புறமே கசக்கும் சாப்பிட்டோம்னா. ஆயில் நல்லா சூடானதும் ஆனியன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆனால் போதும். நெக்ஸ்ட் இதுலேயே பூண்டு போட்டுக்கணும். அதுவும் அதே மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆனால் போதும், டீப் ஃப்ரை ஆகக்கூடாது. பூண்டு எடுத்துட்டு நெக்ஸ்ட் 4 மிளகா எடுத்து நல்லா போட்டுக்கோங்க. மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கலர் மாறினதுமே உடனே எடுத்துடணும். இந்த மிளகா வச்சு தான் நம்ம சில்லி ஆயில் செய்ய போகிறோம். இதை எடுத்து லைட்டாக கையிலேயே தூள் மாதிரி பண்ணி இந்த ஃப்ரை பண்ண ஆயிலில் அந்த மிளகா மேலே கொஞ்சம் ஊற்றினோம்னா நமக்கு சில்லி ஆயில் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சது எல்லாத்தையுமே ஒரே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு எக் எடுத்து நடுவாண்ட ஒரு ஸ்லைஸ் பண்ணி அதுக்குள்ளே ஃப்ரைடு ஆனியன், கார்லிக் அதெல்லாம் வச்சுட்டு புளித்தண்ணி, சில்லி ஆயில், அப்புறம் அந்த சால்ட் வாட்டர் லைட்டாக எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன். சில்லி ஆயில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். மறுபடியும் இந்த கார்லிக்கும் ஆனியனும் வச்சு லாஸ்ட்டாக கொரியண்டர் வச்சா வீட்லேயே எக் பேஜோ ரெடி. பாய்.